ஸ்ருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். ஷோடச நாமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரியவா தெய்வத்தின் குரல்ல சொன்னது. இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி வந்திருக்கு. தெய்வத்தின் குரல்ல ரா கணபதி அவர் தொகுத்து வழங்கியிருக்கார். ஷோடச நாமங்கள்னா பிள்ளையாரோட 16 பேர் மகாபெரியவா வாக்குல இருந்து வந்ததை நான் அப்படியே படிக்கிறேன். விக்னேஸ்வரருக்கு 16 பேரு முக்கியமா சொல்லியிருக்கு. சுமுகர், ஏகதந்தர், கபிலர், கஜகர்ணகர், லம்போதரர், விகடர், விக்னராஜர், விநாயகர், தூமகேது, கணாத்திக்ஷர், பாலச்சந்திரர், கஜானனர், வக்ரதுண்டர், சூர்பகர்ணர், ஹேரம்பர், ஸ்கந்தபூர்வஜன்னு 16 பேர். சோடசநாமா அப்படின்னு விசேஷமா சொல்றது சுலபமா ஞாபகம் வச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு வாக்காக இந்த 16 பேரை 2 ஸ்லோகங்களா வச்சு பண்ணியிருக்கு. சுமுகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலோ கஜகர்ணகா லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜோ விநாயகா தூமகேது கணாத்தியக்ஷா பாலச்சந்திரோ கஜானனஹா வக்ரதுண்ட சூர்பகர்ணோ ஹேரம்ப ஸ்கந்தபூர்வஜா. இதற்கப்புறம் நான் முதல்ல சொன்ன ஸ்லோகம் வழக்கமா உள்ள 2 வரி ஸ்லோகத்துக்கு வித்தியாசமா 3 வரி ஸ்லோகம் வந்திருக்குன்னு அப்படின்னு இங்க மகாபெரியவா சொல்றார். ஷோடசைதானி நாமானி எப்படே சுனியாதபி வித்யாரம்பே விவாஹேச்ச பிரவேச்சே நிர்கமே ததா சங்கிராமே சர்வகாரியேஷு விக்னஸ்தஸ்ய ந ஜாயதே. விக்னேஸ்வரர் அநேக ரூபங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அதிலே ஷோடச கணபதி என்று 16 ரூபங்கள் ஒரு குரூப்பாக உண்டு. அந்த 16 மூர்த்திகளுடைய பெயர்கள் தான் இந்த 16 நாமாவா என்று பார்த்தேன். அப்படி இல்லை என்று தெரிந்தது. ஷோடச நாமாக்களில் 3வது கபிலர் என்பது. அப்படி என்றால் பாக்கு மாதிரி சிகப்பு நிறப்பா இருப்பார் என்று அர்த்தம். ஆனால் ஷோடச ரூபங்களில் 3வது வருகிறவரையே சரத்கால சந்திரன் மாதிரியான நிறமுள்ளவர் என்று தியான ஸ்லோகம் சொல்லுகிறது. ஷோடச ரூபங்களோ 11ஆவராக வருகிறவருக்கே ஹேரம்ப கணபதி என்று பெயர் சொல்லியிருக்கிறது. இப்படி பல வித்தியாசங்கள் வரிசை கிரமமாக இந்த ஷோடச நாமாக்களில் ஒவ்வொன்றும் ஷோடச கணபதியில் ஒவ்வொருவர் என்று இல்லை. இது வேறே அது வேறே கிளாசிபிகேஷன் என்று தெரிந்தது அப்படின்ட்டு மகாபெரியவா இந்த இன்ட்ரோடக்ஷன் வருது தெய்வத்தின் குரல்ல.